யோகிகள், ரிஷிகள் இருந்தார்கள். வியாசர் இருந்தார், அவர் வேத மந்திரங்களை சாட்சாத்காரம் பண்ணினார், வேதங்களை வகுத்து கொடுத்தார். வால்மீகி இருந்தார், ராமாயணம் எழுதினார், அப்படின்லாம் சொல்கிறாங்க. விஸ்வாமித்திரர் வாழ்க்கையில் ஒரே அற்புதமாக சொல்கிறாங்க. சாபங்களும் வரங்களும் சும்மா அள்ளி தட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே சார் ஒரு சாம்பிள் இருக்கா? 1000ல் ஒரு பங்கு ஒரு சாம்பிள் காட்ட முடியுமா? இல்லை. அப்போ யோகிகள் எப்படி நம்புறது? யோகாவை எப்படி நம்புறது? இப்போ முனிவர்கள் இருந்தாங்கன்னா நாட்டுக்கு வர வேண்டியதானே? இப்போது தசரதனுடைய ராஜசபைக்கு விஸ்வாமித்திரர் வந்தாருங்கிறீங்க, வசிஷ்டர் வந்தாருங்கிறீங்க. யார் யாரோ வந்தாங்க, முனிவர்கள்லாம் நாட்டுக்கு வந்தாங்க, ஜனங்களோட பேசுனாங்க, மன்னர்களோட பேசுனாங்க, ராஜாக்கள் வேணும்னா போய் காட்டில் போய் ஆசிரமத்தில் முனிவரை சந்தித்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணாங்களாம்ல. இப்போ ஒரு முனிவர் கூட நம்ம ஊருக்கு வரக்கானாமே. தாடி மீசை வச்சுக்கிட்டு பல பேர் வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யோகிகள்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு யோக மகிமை அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? அஷ்டமா சித்தி இருக்கா? அஷ்டமா சித்தி இருக்கா? இல்லை. அதனால் அந்த யோகிகள் ஏன் இப்பொழுது வரவில்லை? ஊருக்குள் அடிக்கடி வந்து போனதாக சொல்லப்பட்ட ரிஷிகள் இன்று ஏன் வரவில்லைன்னு கேட்குறான்.